வணக்கம் நேயர்களே, அம்மாவின் அடுக்களை சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா சித்திரத்தை. சித்திரத்தை பற்றி பேசுகிறதுனால பெரிய நாட்டு மருத்துவர்னு நினைக்க வேண்டாம். சித்திரத்தை ஒரு நம்ம சுக்கு மிளகு மாதிரி ஒரு பேசிக்கான எசென்ஷியலான நாட்டு மருந்து. எல்லாருமே பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு அடுக்கலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மூலிகை ஐட்டம் சித்திரத்தை. இது ஒரு கண்கண்ட கைக்கண்ட மருந்துன்னு சொல்லுவாங்க. இது விலை கம்மியாக இருக்கிறதுனால இதனை நம்ம ரொம்ப ஈஸியாக இதனோட வேல்யூவை எடுத்துக்கக்கூடாது. இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. வாய்ப்புண்ணுலேருந்து நம்மளுக்கு சளியிலேருந்து எல்லாத்தையுமே இது சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிறத முதல்ல பார்க்கலாம். நீங்கள் இது மினிமம் குவான்டிட்டி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மினிமம் குவான்டிட்டி ஒரு 30 ரூபாய்க்கு தருவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்க இது எவ்வளோ நாள்னாலும் கெட்டு போகாது. அதனால் நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறதுக்கு தக்கன நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. இதை எப்படி பவுட்ரு பண்ணணுன்னா, இதை நீங்கள் டைரெக்டாக மிக்சியில் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன ஆட்டுக்கல் இந்த மாதிரி இதில் அல்லது அம்மி இருந்துச்சுன்னா அதில் தட்டிக்கணும். இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மிக்சியில் ஓட விட்டு நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. கலரும் நல்ல அப்பீலிங்காக இருக்கும். சரி, இதனோட மருத்துவ குணங்கள் என்ன, இதனோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வாய்ப்புண்ணை சரி பண்ணும். நம்மளுக்கு வாய்ப்புண்ணு இருந்துச்சுன்னா சித்திரத்தை பொடி பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்கள்ல, அது ரெடிமேடு உங்களுக்கு எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ப்புண்ணு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெந்நீரில் வெதுவெதுப்பான வெந்நீரில் இதை போட்டு வாயை கொப்பளிச்சிங்கன்னா வாய்ப்புண்ணு சரியாகும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு பவுடரை எடுத்து தேனில் குழச்சி நாக்கில் தடவினிங்கன்னா குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி போயிடும். பெரியவங்கன்னா வெதுவெதுப்பான ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த பவுடரை போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிங்கன்னா நெஞ்சு சளி போயிடும். இது உங்களுக்கு சளி கர்ப்பமாக வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மோஷனோட கலந்து அது வெளியே போயிடும். அதுக்கப்புறம் இந்த கோலக்கட்டு அதெல்லாம் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சித்திரத்தை பொடியை தேனில் குழச்சி நாக்கில் தடவுனா குழந்தைங்களுக்கு சரியாகும். அதுக்கப்புறம் காய்ச்சல் இருந்தால் கூட நீங்கள் இந்த சித்திரத்தை பொடியை தண்ணீரை கலந்து கொடுத்தா காய்ச்சல் குறையும். குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்காதீங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ அதிகமாக இருமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சித்திரத்தையை வாயில் அதக்கிட்டு அந்த எச்சை மட்டும் முழுங்கினீங்கன்னா உமிழ்நீரை முழுங்கினீங்கன்னா அந்த இருமல் கட்டுப்படும். வசம்பு மாதிரி சித்திரத்தையை உரப்பு மருந்தாகவும் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. இது குழந்தைங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது. அதுக்கப்புறம் முக்கியமானது சித்திரத்தை வாந்தி கொமட்டலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் சித்திரத்தைக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அதனோட குவான்டிட்டி நீங்கள் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். சுக்கு அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. இது அவ்வளோ நல்லதில்லை. எதையுமே மருந்தை கூட நீங்கள் ஒரு மினிமல் குவான்டிட்டியை தான் வச்சு யூஸ் பண்ணணும். அடிக்கடி மருந்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதுவே உடம்புக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ மருந்தும் 3 நாள் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஓகே, இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பப்போ எப்பப்போலாம் பிரச்சனை வருதோ அப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மருந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.